இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லரிங் பிகினர்ஸ்க்கான வீடியோ. இதில் நான் சொல்கிற அளவுகள் படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதில் அவங்க எப்படி அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் கிடைக்கும். திரும்பி திரும்பி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எல்லாத்தையும் கவனமாக ஒன் பை ஒன்னாக கவனிங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இது ஒரு ஸ்கேல் அளவுக்கு இது 1.5 இன்ச் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். அடுத்து அளவு ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க நம்மக்கிட்ட. அந்த அளவு ப்ளவுஸை இப்படி கரெக்டாக நேர் பண்ணி வச்சுக்கணும். இதில் இந்த துணி மேலே கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் இதை பார்க்க வேண்டியது இந்த இடம் கரெக்டாக இருக்கணும். இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்து பகுதியை கரெக்டாக ஃபஸ்ட்டு உட்கார வச்சிடணும். இதில் உட்கார வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் ப்ளவுஸை. பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இன்ச் டேப் எடுத்து இது எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது பாடி சுற்றளவு எல்லோரும் வந்து இப்படி நேராக பார்ப்பாங்க. நேராக பார்க்கும்போது அளவுகள் மாறுபடும். ஏன்னா இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராடு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உடம்பு லூஸ் இருக்கும். அப்போ நம்ம பாடி சுற்றளவு கணக்கு பண்ணும்போது இங்கேருந்து தான் கணக்கு பண்ணணும். அதாவது கழுத்தோட இறக்கத்துலேருந்து இந்த ஆம்கோல் இருக்க நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கழுத்தோட இறக்கத்துலேருந்து இந்த ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம இதை பார்க்க போகிறோம். இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.25 இருக்குது. அதாவது 9.75 இருக்குது. அப்போ பாடி சுற்றளவு எவ்வளோன்னா 9.75. அப்புறம் இந்த உயரத்தை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறது தான். ப்ளவுஸுக்கு போட்டிருக்கோம், என்ன உயரம் இருக்கோ இந்த உயரத்தை நம்ம என்ன செய்யணும், அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்துடலாம். இப்போ ஏற்கனவே நம்ம உயரம் மார்க் பண்ணிட்டோம்ங்களா, இதில் ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நீங்கள் பாடி சுற்றளவு அளந்தது எவ்வளோ சொன்னால் 9.75 சொன்னோம். ஓகேங்களா? அப்போ 9.75 இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ 9.75 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம இப்போ இந்த ஷோல்டரோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதனால் எல்லாருக்கும் இந்த ஷோல்டர் ஃபால்லாம் வராது. கொடுத்தாலும் அப்படியே கரெக்டாக வந்து உட்காரும். அதனால் ஃபஸ்ட் நம்ம இந்த ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணணும். அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா, இந்த நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். இது மாதிரி நான் எழுதி வச்சுக்கிறது எதுக்குன்னா, இது எதுக்கு எழுதி வச்சுருக்கேன்னா, இன்னொரு டைம் இதே கஸ்டமர் மட்டும் வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமல் கூட வரலாம். அப்படி அவங்க வரும்போது நம்ம இந்த அளவுகளை வச்சு அவங்கள ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் இல்லாமல் சில பேர் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நமக்கு கிராஸ் செக் பண்ண இந்த அளவுகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன சொன்னேன், இப்போ நான் ஷோல்டர் வந்து சொன்னேன். இந்த ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு என்ன கால்குலேஷனா, இந்த 9.75 இருக்குது இல்லைங்களா, 9.75 × 4 இது 4ஆல் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு இதில் ஒரு பகுதி தான் இருக்குது. ஒரு ப்ளவுஸுனால் 4 துண்டு இருக்கும். இது ஒரு பகுதி, முன்னாடி 2 பகுதி இருக்கும். அப்போ அதனால தான் 4ஆல் நம்ம என்ன செய்வோம், இதை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். 9.75 × 4 பண்ணால் நமக்கு 39 கிடைக்கும். அதாவது இந்த 39 தான் அவங்களோட பாடி சுற்றளவு. மொத்தமாக பாடி சுற்றளவு அதுதான். இந்த பாடி சுற்றளவு வச்சு தான் நம்ம ஷோல்டர் கணக்கு பண்ண முடியும். அப்போ பாடி சுற்றளவு 39 இருக்கும்போது எந்த அளவாக இருந்தால் சரி, 39, 40, 50 எந்த அளவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை இங்கே மேலே எழுதிக்கணும். அதை 8ஆல் டிவைட் பண்ணணும். அதோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 5.875. இந்த 8 பக்கத்து 7க்கு வேணால் அது ரவுண்ட் நம்பராக ஆக்கிக்குவோம். அதனால் அது 5.9 ஆகிடும். அப்போ இந்த லென்த் எவ்வளோனா நமக்கு 5.9. அதை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இப்போ மார்க் பண்ணிக்கணும் 5.9. ஸோ நான் இங்கே 5.9 என்ன செய்கிறேன், இப்போ மார்க் பண்ணுறேன். அதாவது 6க்கு ஒரு பாயிண்ட் கம்மி 5.9. இப்போ 5.9 நான் என்ன செஞ்சிடறேன், மார்க் பண்ணிடுறேன். இந்த 5.9 இது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நம்ம ஷோல்டர் கை ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கான அளவு இது சேர்ந்து தான் இருக்குது. அப்போ நம்ம எப்பவுமே கை ஜாயின் பண்ணும்போது ஒரு 0.5 ஜாயின் பண்ணுவோம். அந்த 0.5 நம்ம என்ன செஞ்சுக்கணும், இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுலேருந்து கையலுக்கான அளவு இது புரியுதுங்களா. இந்த 0.5 என்ன செய்யணும், மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கே கேப்புக்கான அளவு கண்டுபிடிக்கணும். இங்கே எல்லாமே ஃபார்முலா தான். இதுபடி ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஆல்ட்ரேஷனும் வராது. அப்படியே ஃபிட்டாக இருக்கும். ரெடிமேடு மாதிரி நல்லா கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ இந்த ஆஃப் ஷோல்டருக்கு எப்படி கணக்கு பண்ணி சொல்லித்தரேன். இப்போ இந்த ஃபுல் ஷோல்டர்லேருந்து 5.9 சொன்னேன் இல்லைங்களா, அந்த 5.9லேருந்து நம்ம இந்த தையலுக்கான அளவு சொன்னோம்ல, அந்த 0.5 லெஸ் பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணணும்.
இப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.7, அதாவது 2.25 அதோட அளவு. அப்போ இந்த இன்னர் சொல்கிறதுனா நம்ம 2.75 வச்சுக்கணும். பாருங்க 2.75 என்ன செய்யறேன், இப்போ இதில் மார்க் பண்ணுறேன். இப்போ 2.75 மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நமக்கு தெரிய வேண்டியதுன்னா இந்த பின் கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். எல்லோரும் கழுத்து வந்து இங்கேருந்து இப்படியே கல்குலேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. இது சென்டரை எடுத்து அதில் தான் பண்ணுறது. இப்போ இது சென்டர் எவ்வளோ விழுகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த டேப்பை இப்படியே மடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சென்டர் பாயிண்ட் விழுகும். அதாவது தையல் இல்லாமல் தையலுக்கு ஒரு 0.5 அந்த 0.5 கணக்கு பண்ணக்கூடாது. என்ன ரியல் அளவோ அந்த ரியல் அளவு ஷோல்டரை இப்போ நம்ம 2 அடி மடக்கும் போது ஒரு சென்டர் பாயிண்ட் விழுகும். இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸை எடுத்து இந்த அளவு ப்ளவுஸ் இப்படி இருக்குல்ல, இதை எடுத்து இது இப்படி 2ஆக மடித்தோன்னா இங்கே எங்கே சென்டர் விழுகுமோ அந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். இதுதான் இந்த இதோட சென்டர் பாயிண்ட். இப்போ இங்கேருந்து இந்த கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இப்போ அளவு எடுக்கிறோம். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 8.75 இருக்குது. அதாவது 8.75 அளவு காட்டுது. இதை தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து பாருங்கள், நான் சென்டரில் தான் வைக்கிறேன். ஷோல்டர் ஆரம்பிக்க எடுத்துன்னு வைக்கல, நடுப்பகுதி நம்ம அதில் வைக்கிறேன். இங்கேருந்து வச்சு 8.75 இங்கே ஒரு மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன நெக்கு டிசைனோ அதை போட்டுக்கலாம். இவங்க நம்ம ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருக்காங்க, நம்ம ரவுண்ட் நெக்கு இது கொடுக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக்கு நான் வரைஞ்சிட்டேன் இதுக்கு, சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம ஆம்கோல் உயரம் பார்க்கணும். பார்க்கணுன்னா நீங்கள் ஏற்கனவே இங்கே என்ன கால்குலேட் பண்ணியிருக்கிறீங்க இந்த நோட் புக்கில் இருக்குது. அதனால தான் நான் இப்போ நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிறது. இந்த ஷோல்டரோட லென்த்து நம்ம எவ்வளோ பார்த்து வச்சுருக்கீங்கன்னா 5.9 பார்த்து வச்சுருக்கீங்க. ஸோ இது 5.9. இந்த 5.9ல் ஒரு 0.5 நீங்கள் குறைச்சிக்கிட்டு இங்கே ஒரு இது பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குதுன்னா 5.9 சொன்னோம். இதுலேருந்து ஒரு 0.5 குறைக்கணும். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த தையலுக்கான அந்த 0.5 சொன்னால அதை இங்கே குறைக்கணும். அதையே நான் சொல்கிறேன். இப்போ 0.5 நம்ம குறைச்சோன்னா என்ன வரும்னா இங்கே 5.4 மார்க்கிங் ஆகும். இப்போ இப்படி ஒரு ஸ்கேலை வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுக்கு. அப்புறம் இங்கேருந்து இந்த பேக் கட் நம்ம கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இது எல்லாமே ஈஸி. இப்போ நம்மளோட பாடி சுற்றளவு 9.75 நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அது எங்கேருந்து கால்குலேட் பண்ணோம், அந்த கழுத்து பகுதியிலேருந்து தான் ஆம்கோலுக்கு கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்ம இங்கேருந்தே கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 9.75 எங்கே விழுகுதுன்னு பாருங்கள், இங்கே விழுகுது. அப்போ இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடும். இதை பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், கிளியராக இருக்கும், கன்ஃபியூஸ் இல்லாமல் பாருங்கள். இப்போ பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் இது அக்யூரேட்டாக இருக்கும். போட்டால் எந்த ஆல்ட்ரேஷனுமே வராது, அப்படியே சிக்கன் இருக்கும் ப்ளவுஸ் போட்டால். இப்போ இந்த ஃபுல் லென்த் எவ்வளோன்னு பார்த்து அதில் பாதியாக மார்க் பண்ணிக்கணும். இது வச்சுருக்கேங்க. நான் எப்பயுமே பாதி வந்து அப்படி டிவைட் பண்ண மாட்டேன், இப்படியே டேப்பை என்ன செய்வேன், மடிச்சிடுவேன். மடிச்சுட்டு இது எங்கே விழுகுதோ அங்கே ஒரு கோட் போட்டுருவேன். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த டேப்பை வச்சு இது பாதியாக அப்படி மடிப்பேன். இங்கே ஒரு போடுவீங்களா இது. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை ஜாயின் பண்ணி வெளியே எடுக்குவேன். இப்போ நமக்கு ஆம்கோல் கிடச்சிருச்சு. இந்த ஆம்கோல் கரெக்டாக நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஆம்கோல் கால்குலேட்டர் பண்ணுறதுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. எப்போயுமே கால்குலேஷனில் போட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். நமக்கு கொடுக்குற ப்ளவுஸில் நம்ம இந்த பாடி சுற்றளவு வச்சு நம்ம இது எல்லாத்தையும் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். நம்ம கூட தெரிஞ்சு வருவாங்க, இந்த டெய்லர்கிட்ட கொடுத்தா இவங்க கரெக்டாக தப்பாங்க அப்படின்னு
வருவாங்க. சில பேருக்கு தெரியாது, ஆம்கோல் தப்பாக இருக்கும். அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக நிறையா சுருக்கம் வரும் ஆம்கோலில். இதெல்லாம் நம்ம இதில் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துடலாம். இவங்க அப்படி சொல்லலை, இருந்தாலும் நம்ம இந்த ஸ்டைலில் போடும்போது நமக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஆம்கோல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, நம்மளோட பாடி சுற்றளவு 39 இருந்துச்சுங்களா, அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம 2ஆக மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 7.75 கிடைக்குது. அதுதான் அவங்க ஆம்கோல் அளவு. இது நம்ம இங்கே அளந்து பார்த்துடலாம். நம்ம கிராஸ் செக் பண்ணியே பார்க்கணும். இங்கேருந்து பாருங்கள், அப்போ இது 7.75 தான் விடணும். இது இப்போ 8.1. அப்போ நம்ம கரெக்டாக இது பண்ணணும். $7.75 விழுகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது பண்ணுறதெல்லாம் கரெக்டு. இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், இப்போ இங்கே தையலுக்கு 0.5 விட்டுருக்கீங்க, அப்போ கழுத்துக்கு தையலுக்கு விடலை இல்லையா? அப்போ கழுத்துக்கு நம்ம தையலுக்கு விடணும், ஒரு 1/4 இன்ச்சு தான் விடணும். இங்கே வந்து 0.5 விட்டோம், இங்கே 0.5 விடக்கூடாது, வெறும் 0.25 தான் விடணும். 0.25 இவ்வளோ தான் வரும். இதை நம்ம என்ன செய்யணும்? மார்க் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஷோல்ட்ரு இது எல்லாமே நிகரான. இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணல, அப்போ ஷோல்டருக்கு ஒரு 0.5 இங்கே விடணும். இது எல்லாமே தையலுக்கான அளவுகள். இது எல்லாமே தையலுக்கான அளவுகள். நான் ஆம்கோல் இங்கே 5.9 மார்க் பண்ணிவிட்டு அது இங்கே 5.9 மார்க் பண்ணலை. ஏன்னா 0.5 கம்மி பண்ண. அது ஏன் கம்மி பண்ணேன்னா, நம்ம இங்கே தையலுக்காக இந்த 0.5 சேர்க்கணும் இல்லைங்களா? அதனால தான் நான் இங்கே வந்து 0.5 கம்மி பண்ணி இங்கே சேர்த்துருக்குறேன். புரியுதுங்களா? இது இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதே மாதிரி இப்போ இது எல்லாமே தையலுக்கு தான் சரி. இப்போ ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு இங்கே தையலுக்கு ஒரு 0.25 ஜாயின் பண்ணோம். இங்கே ஏற்கனவே நம்ம அளவு எடுக்கும்போதே 0.5 விட்டு தான் எடுத்துருக்கோம். மேலே இது தையலுக்கான 0.5. அதே மாதிரி உடம்பு சுற்றளவுடைய நம்ம தையலுக்கு அளவு விடணும் இல்லைங்களா? அந்த தையலுக்கான அளவு ஒரு 1.5 இந்த பக்கம் விடுவோம், அந்த எக்ஸ்ட்ரா துணி. ஸோ இங்கே ஒரு 1.5 மார்க் பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் கேட்கலாம், எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்க, ஏன் இடுப்பு சுற்றளவு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணல இங்கே நீங்கள் கேட்கலாம். ஏன் எப்பயுமே நான் வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறது இல்லைங்க. எல்லாம் ஃபினிஷிங் முடிஞ்சோடனே நான் தைக்கிற வீடியோ போடுவேன் பாருங்கள், அதில் உங்களுக்கு புரியும். நான் அளந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுவேன். இது போட்டாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் அதை தைக்கும்போது உங்களுக்கு அதை பண்ணி சொல்கிறேன். என்ன செய்யலாம்? கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே இந்த கழுத்து பகுதியை கட் பண்ணி எடுக்க மாட்டேன், ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸு. நான் தைக்கும் போது உங்களுக்கு தெரியும், இதை நான் அப்படியே போட்டு தைச்சிட்டு அப்புறம் கட் பண்ணுவேன். அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த பக்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? கட் பண்ணக்கூடாது. இதை நல்லா நம்ம என்ன செய்யணும்? டார்க் பண்ணிக்கணும். ஆனால் இதை நல்லா இப்படி டார்க் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்தோம்னா அப்படியே தெரியும். நம்ம தைக்கும்போது இந்த லைனில் தப்போம். இது வந்து ஒரிஜினல் லைனு, இதில் தச்சு எடுத்துக்கலாம். அதனால தான் நான் எப்போ இதை கட் பண்ணது மெயின் துணியில் அப்படியே போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம்? கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் நான் இந்த பகுதியை கட் பண்ணி எப்பயும் எடுக்கிறதில்ல. இப்போ இதை வச்சு முன்பக்கம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். இது வந்து டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக கற்றுக்கணும். அப்படின்னா தான் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இதை எடுத்து இந்த கீழே துணிக்கிட்டீங்க, இதை இப்போ திருப்பி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் என்ன துணிக்கேன்? நான் இது சீட்டட் பண்ணுறேன். எப்பயும் முடிஞ்ச வரைக்கும் துணியை வேஸ்ட் பண்ணாமல் மேலே ஏற்றி போட்டுக்கணும், இல்லைன்னா கைக்கு துணி பத்தாது போயிடும். இப்போ இது என்ன செய்யணும்னா, இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கணும். நம்ம இன்னும் செய்ய தேவையில்லை. இதை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம்? ட்ரா பண்ணிக்கலாம். இது கீழே இந்த தையல் பகுதியை விட்டுட்டு இந்த மேலே கோடு போட்டோம் பார்த்தீங்களா? அதை மட்டும் என்ன செஞ்சுக்கிறேன்? நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நம்மள்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்கிறவாசி எந்த பிரச்சனையும் இல்லை.
கொக்கி பக்கம் தான் எப்பயும் கழுத்து மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும், இதை சென்ட்ரு பண்ணிக்கணும். சென்ட்ரு பண்ணிவிட்டு இது எவ்வளோ அளவில் இருக்குன்னு நம்ம அளந்துக்கணும். இங்கேருந்து கிராஸாக வச்சு பார்க்கணும். கரெக்டாக எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 6 இருக்குது. நம்மளும் அதே தான் இங்கே மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் கீழே இருக்க மேலே இருக்க துணியை இப்போ எடுக்க வேண்டாம், நான் இதிலே செய்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே சென்ட்ரு வச்சுருக்கணும். கரெக்டாக எவ்வளோ சொன்னோம், 6 சொன்னோம். கரெக்டாக அந்த 6 வந்து மே கிளாத்துலேருந்து கீ கிளாத்தில் படுற மாதிரி என்ன செஞ்சுக்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரிஜினல் அளவு, சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல இதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். நம்ம தையலுக்கு 4 இன்ச்சு விட்டோம் இல்லையா, இந்த 0.5 இதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டாலாம். இப்போ இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன். அது மாதிரி இப்போ முன்னாடி பார்க்கணும், முன்னிறக்கம் எல்லாமே நம்ம கொக்கி பக்கம் தான் பார்க்கணும். எதையுமே வார பக்கம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது. இப்போ நம்மளோட அலோ ப்ளவுஸ் இருக்கிற வாசி இந்த அலோ ப்ளவுஸை எடுத்து இந்த கரெக்டாக இந்த ஷோல்டர், அதாவது தையல் அளவை விட்டுறணும். இந்த பக்கம் தையல் வந்து சென்டரில் இருக்கிறீங்களா ஒரிஜினல் அளவு, அதில் இந்த 2 ஷோல்டரும் என்ன செய்யணும், உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டிங்கன்னா இப்போ ப்ளவுஸ் இதுமாதிரி வந்து உட்காந்துருக்கு நீட்டாக. இப்போ என்ன செய்யணும், இங்கே பிடிச்சிக்கிறீங்க, இது இருக்குல்ல இந்த இடத்த இப்படி இழுத்திங்கன்னா இங்கே வந்து இழு கொடுக்குதுங்களா. இப்போ இந்த இடத்த அப்படியே கையை கீழே தூக்கி இங்கே மார்க் பண்ணணும். கையை இப்படி கீழே எடுத்து இந்த பக்கம் என்ன செய்யணும், மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துடணும். இப்போ மார்க் பண்ணிட்டேங்களா. இந்த மார்க்கிங் எனக்கு கீ அளவுலேயே வரணும். கீ துணி இது வந்து நம்மளோட பின்பக்க துணி. இப்போ முன்பக்க துணியிலே நம்ம சொல்லணும் இல்லையா, இந்த கையை இங்கே அமுத்திக்கிட்டு இது இப்படி தூக்கினா உங்கள் விரல் இங்கே இருக்கும் இல்லையா, அந்த விரல்கிட்ட மார்க் பண்ணிக்கணும். முன்கழுத்தை, அதாவது முன் இலக்கம் எவ்வளோ நம்ம தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டோம். நம்மகிட்ட அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸும் இருக்குது. ஸோ திரும்பி உட்கார வைக்கணும். கழுத்தெல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இப்படி வந்தோடனே இங்கே முதல்ல ஒரு டாட் இருக்குங்களா, அந்த டாட்டு ப்ளஸ் தையலுக்கு அந்த டாட்டு ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு போடணும். அடுத்து இங்கே 2வது ஒரு டாட் இருக்குது இல்லைங்களா, இப்போ இதை எடுத்து இங்கே கீழே இறக்கி வச்சுக்கணும். இந்த டாட்டை எங்கே நீங்கள் போட்டிங்கன்னா கீழே இறக்கி வச்சுக்கணும். இது ஒரு புரியும் நினைக்கிறேன். இது முன் டாட்டு வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்ருக்கோம். அது மாதிரி தான் திரும்பி எங்கே தையலுக்காக விட்டோமோ அங்கே எடுத்து இந்த டாட்டை வச்சுட்டு அடுத்து இங்கே இருக்க டாட்டுக்கு ஒரு கோடு ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இங்கே தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டேன் இல்லைங்களா. இப்போ நான் இதை எடுத்துறேன், இந்த மேப் பார்ட்டை இப்போ எடுத்துட்றேன். இப்போ கீழே பாருங்கள், இந்த ட்ரேஸ் அப்படியே இருக்குது உங்களுக்கு. அதாவது மேலே ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடுச்சு. அதான் அதில் என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் மார்க் பண்ணிப்போம். இந்த கழுத்தை வந்து ஒரிஜினல் அளவில் வந்து கழுத்தை ரவுண்ட் பண்ணணும். இவங்க முன்கழுத்து கொஞ்சம் க்ளோஸாக போடுறாங்க, அதனால் இவங்களுக்கு இப்படி இருக்குது. அப்புறம் இதுக்கு தையலுக்காக இந்த 1/4 இன்ச்சு இந்த மாதிரி பண்ணிட்டோமா. இப்போ நம்ம அதுலேருந்து இழுத்து பிடிச்ச அளவு இங்கே எடுத்தோம், ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா, எப்பயுமே முன்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் 2-3 தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த அளவெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும், நம்ம இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது நம்ம அலோ ப்ளவுஸ்லேருந்து சைடு டாட்டு, கீழே அந்த பட்டிக்கு மேலே இருக்க டாட்டு, சென்ட்ரு டாட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த சென்ட்ரு டாட்டை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது தையல் இல்லாமல் ஒரிஜினல் பாயிண்ட்டு, அதுலேருந்து வச்சு இதுக்கு நேராக இங்கே கீழே இருந்து கொடுத்துட்டேன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த பாருங்கள், இந்த தையலுக்காக இங்கே விட்டுருக்கோம்ல, இங்கேருந்து ஒரு என்ன வச்சுக்கணும், ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும்.
இது இந்த பாயிண்ட் ஏன் வச்சுக்கிறோன்னா, இங்கே நம்ம இந்த டாட் அளவு இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். இப்போ இவங்க டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க, 1.25 இன்ச்சு பிடிச்சிருப்பாங்க, சில பேர் 1 இன்ச்சு பிடிச்சிருப்பாங்க. இந்த டாட்டை இப்படி நீக்கி இதை அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இவங்க 1 இன்ச்சு தான் இந்த தையலுக்குள்ளே போயிருக்குது. நம்ம நல்லா நீட்டி விட்டு பிடிச்சோம்னா 1 இன்ச்சு எடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இங்கேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு, திரும்பி இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். அப்போ இதுதான் இதை என்ன செய்யணும், சென்ட்ரு டாட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சு போட்டோம்ல, இங்கே என்ன கேப் விட்டோமோ அதே கேப்பை இங்கேயும் விடணும். இங்கே 1 இன்ச்சு விட்டோமா, அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன செய்யணும், 1 இன்ச்சை கால்குலேட் பண்ணி வச்சுட்டோமா. இங்கே இந்த 1 இன்ச்சை கால்குலேட் பண்ணி நம்ம வச்சுட்டோம். இந்த 1 இன்ச்சையும் இந்த கழுத்து பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா, தையலுக்கும் சேர்த்துருக்கேன், அங்கேருந்து ஒரு நேராக கோடு போடணும். அதாவது பார்த்தீங்கன்னா கிராஸாக தெரியும். அங்கே வந்து குறுகலாக ஆரம்பிக்கும், போக போக அகலமாக ஆரம்பிக்கும். இப்போ இது அகலமாக ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கும் கொஞ்சம் இதை கிராஸ் பண்ணுவோம். இப்படி நம்ம இப்போ இதை பண்ணிட்டோம். நம்ம அடுத்து என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த பாடி சுற்றளவு எவ்வளோ இருந்துச்சு, ஒரு பகுதினா 9.75 சொன்னோம். முன்பகுதி வரும்போது பஸ்ட்டு பாயிண்ட் இருக்குங்களா, அந்த இடத்துல லூஸ் கொடுக்கும் கப்பு. அப்போ நம்ம கொடுத்துருக்க அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை சேர்த்துக்கிறோம். அப்போ 9.75 ப்ளஸ் ஒரு 0.5 சேர்த்திங்கன்னா 10.25 கிடைக்கும். அப்போ இந்த சென்டர்லேருந்து நீங்கள் என்ன செய்வீங்க, 10.25 எங்கே இருக்கோ அதை மார்க் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு. அதுலேருந்து 1.25 இன்ச்சு விடுறீங்க. 1.5 இன்ச்சு அந்த எக்ஸ்ட்ரா தையலுக்கான 1.5 இன்ச்சு வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். இங்கே நம்ம சேர்த்தது என்ன செய்யணும்னா நேர் பண்ணணும். இப்போ நேர் பண்ணிட்டோன்னா இதுதான் நம்மளோட அளவு. இந்த அளவு கிடையாது. நீங்கள் பின்பக்க அளவோட பார்த்தீங்கன்னா இது 1 இன்ச்சு அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அது அப்போ தான் அந்த கப் சைட்டில் வந்து துணி பிடிச்ச போக நமக்கு கரெக்டாக வந்து உட்காந்துரும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே மேக்கே மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்கேல் எடுத்து கிராஸாக வச்சு ஒரு கோடு போடுங்க. ரொம்ப உயரம் தூக்காமல் இங்கேருந்து கணக்குனா ஒரு 2.5 இன்ச்சு கேப்பு தான் வரும், அதுக்கு மேலே வராது. அந்த அளவுக்கு வச்சு என்ன செய்யணும்னா ஒரு கோடு போடுங்க. இங்கே பாருங்கள், 2.5 இன்ச்சு தான் இருக்கு இல்லையா, 2.5 இன்ச்சு கேப்பில் வச்சு கோடு போட்டு இந்த பையனை இப்போ இது ரெண்டையும் ஒரு போட் மாதிரி ஷேப் பண்ணிட்டு இருக்குது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் இதை ஷேப் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இது மட்டும் தனியாக எக்ஸ்ட்ரா வெளியே நீட்டிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இடத்த டாட் சேர்த்து பிடிக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உள்வாங்கிடும். அப்போ இது வந்து நேராக வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த பாயிண்ட் விடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இது என்ன செய்யணும், அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட்டு போர்ஷன். ஃப்ரண்ட்டு போர்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் நீங்கள் போட உங்களுக்கு பழக்கத்தில் வந்துடும். அது மாதிரி மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இதில் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு குடச்சி வெட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ குடச்சி வெட்டது இல்லைங்க. அது தச்சு முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் வரும்போது நான் அந்த இடத்துல குடச்செடுப்பேன். அப்போ வந்து அது ஃபிட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நான் அதே மெத்தட் தான் சொல்லித்தரேன். அதனால் நான் இப்போ இங்கே எதுவுமே நான் குடச்சி வெட்டலை. இல்லை மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி உள்ளே வெட்டி எடுன்னு சொல்லுவாங்க. நான் அது போல் எடுக்கிறது இல்லை. நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி சேர்ப்போம் பார்த்தீங்களா தைக்கும்போது, அப்போ வந்து நான் அதை குடச்சி எடுப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து ஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த இதுவுமே வராது, நல்லாவே நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும். இப்போ நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே இதெல்லாம் நாச் போட்டு வச்சுக்கணும். நம்ம தைக்கும்போது ஈஸியாக பிடிக்கணும். இப்போ சென்ட்ரு டாட்டு, இங்கே ஒரு நாச் போடணும். இந்த டாட் பிடிக்கணும் இல்லைங்களா, அங்கே இந்த கட் போடணும்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கா, இப்படி இருக்குது சரிங்களா. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இங்கே இந்த இடத்துல ஒரு கிராஸ் பிடிப்போம் இல்லையா. ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், இது 2 இன்ச்சு பிடிப்போங்க. தையலோடு சேர்த்துனா 3 இன்ச்சு, தையல் இல்லாமல் 2 இன்ச்சு, கீழே தையல் சேர்த்தா 3 இன்ச்சுக்கு இப்படி பிடிப்போம். இங்கேருந்து பிடிச்சோன்னா இங்கே ஒரு டாட் எடுத்து பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட் தான் இது. இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறது இந்த டாட் சரிங்களா. அப்போ இங்கே ஒரு நாட்ச் நம்ம பண்ணணும். இங்கே ஒரு நாட்ச் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு பேக் போஸு ஃப்ரண்ட் போஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம எப்படி கை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம கட் பண்ண பேக் தட்டு, இது நம்ம கட் பண்ணி எடுத்த ஃப்ரண்ட் தட்டு. இந்த ஃப்ரண்ட் தட்டு எடுத்து இந்த பேக் தட்டு மேலே கரெக்டாக நான் வைக்கிறேன். இதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், கீழே இருக்க பேக் தட்டோட ஃப்ரண்ட் தட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும், இந்த பக்கமும் கொஞ்சம் 1 இன்ச் பக்கம் நீட்டிகிட்டு இருக்குது. இது ஏன் இப்படி நீட்டிட்டுக்குன்னா, நம்ம இப்போ இந்த கிராஸ் இங்கே இது பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது உள்ளே வந்துச்சுங்களா. அப்போ இது கரெக்டாகிடும். அதனால தான் நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன செய்கிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கிராஸாக தெரிஞ்சது. இப்போ நான் இந்த டாட் பிடிச்சோன்னே நேராகிடுச்சிங்களா. அதனால தான் இந்த பக்கமும் நம்ம அந்த டாட் என்ன அளவு பிடிச்சோமோ 1 இன்ச்சா 1.25 இல்லை 1.5 எவ்வளோ பிடிக்கணுமோ அந்த அளவு இந்த பக்கம் நம்ம வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம கை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு வெட்டி எடுத்தாச்சு, பேக் தட்டு வெட்டி எடுத்து மீதம் இருக்க துணி இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த துணி என்ன செய்யணும், அப்படியே மடித்து போடணும். இது கரெக்டாக சரிசகமாக மடித்து போடணும். இப்போ நான் மடித்து போட்டேன் பாருங்கள். ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் இருக்குது, திறப்பு பக்கம் அந்த பக்கம் பார்த்தோம்னா இருக்குது. இந்த மாதிரி தான் போடணும். இது நம்ம லைனிங் ப்ளவுஸாக இருக்க வாசி நம்ம இதை அடித்து திருப்பிடுவோம். அதனால் கீழே என்ன செய்யலாம், ஒரு நம்ம 1/4 இன்ச்சு விட்டால் போதும். அதாவது நம்ம தையலுக்காக நம்ம அதை அடித்து திருப்புவோம், அந்த 1/4 இன்ச்சு உள்ளே போயிடும். நான் இதை தைக்கிற வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நமக்கு இவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸை எடுத்துக்கணும். எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். அப்போ தான் அது கரெக்டாக, ஏன்னா முன்பக்கம் வரக்கூடாது. முன்பக்கம் நிறையா அந்த 1/2 இன்ச்சாக குறைச்சி வச்சுருப்போம். ஆனால் அளவு சொல்லுவாது, எப்பயுமே பின்பக்கம் தான் போடணும், விழுகிற மாதிரி போடணும். உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சுக்கிறேன். மேலே பார்த்த மாதிரி இருக்குது, கிராஸ் எல்லாம் இருக்கிற பக்கமாக இருக்குது, கீழே வந்து பிளெயின் பக்கம் இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக நம்ம இங்கே பாருங்கள், இதை சீட்டட் பண்ணணும். பண்ணிவிட்டு இங்கே என்ன அளவுக்கு அதை மார்க் பண்ணிக்கணும். அதுதான் இதோட என்ன ஆகுது. இது இப்போ எடுத்து தரலாம், இனிமேல் இதுக்கு வேலையில் இது எடுத்து தரலாம். இதுதான் அதோட என்ன செய்யணும், உயரங்க. இது அதோட உயரம். நம்ம ஏற்கனவே ஆம்கோல் எவ்வளோ பார்த்தோம், 7.75 பார்த்தோம். அந்த இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு இப்போ வெட்டி எடுத்தோம்னா 7.75 இருக்கணும். அதுக்கு நம்ம ஈஸியாக இப்போ சில பேர் இங்கே 2.5 வைங்க 3.5 வைங்க சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். பொதுவாக காமனாக எல்லாருக்கும் என்ன செய்யணும்னா, இப்போ 7.75 இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை லெஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு போதும். இப்போ 7.75ல் ஒரு 1/2 இன்ச் லெஸ் பண்ணோம்னா 7.25 நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து 7. இப்போ நேராகவே பிடிக்கணும். நம்ம 7.25 அதாவது 7.25 மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன செய்வேன், நேராக ஒரு கோடு போடுவேன். இது வந்து என்னோடய ஸ்டைல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்குது. என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸும் வராங்க. அதனால நான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லித்தரேன். ஒவ்வொருத்தர் சொல்கிற மாதிரி இந்த 2 பிடிங்க 3 பிடிங்க, காமனாக 3 வச்சுக்கோங்க, அதெல்லாம் நான் சொல்கிறதில்ல. மொத்தமாக ஆம்கோல் வந்து 7.75 நம்ம கணக்கு பண்ணிட்டோம். இல்லை எந்த அளவு நீங்கள் கணக்கு பண்ணாலும் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் நேராகவே பிடிச்சி ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இங்கே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா அங்கே 0.5 உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பீஸில் பேக் தட்டிலையும் சரி ஃப்ரண்ட் தட்டிலையும் சரி இங்கே தையலுக்கு 0.5 விட்ருக்கீங்க. இங்கே என்ன அளவு விடுறீங்களோ அதே அளவு தான் அங்கேயும் விடலாம். ஆனால் இங்கேயும் நான் என்ன செய்வேன், 0.5 தான் விடுவேன். அதனால் இந்த கேப் எவ்வளோ, 0.5னா தெரியும், இந்த மாதிரி அரை கோடு 0.5க்கு கோடு போட்டுக்குவேன். இங்கே 0.5க்கு என்ன செஞ்சுட்டேன், கோடு போட்டேன். போட்டுட்டு நம்மளோட ஆக்சுவல் ஆம்கோல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7.75. நான் தான் 0.5 கம்மி பண்ணி இங்கே நேராக கோடு போட்டேன். இப்போ ஆக்சுவல் அளவு 7.75. அது எங்கே நம்ம பண்ணணும்னா, இந்த பாருங்கள், இங்கேருந்து இந்த தையல் கூட்டமில்ல, அந்த தையல் கூட்டம் வந்து நேராக இந்த 7.75 எங்கே சீட் ஆகுதோ அங்கே மார்க் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள்,
இப்போ நான் இது அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். 7.75 எங்கே விழுகுது, இங்கே எனக்கு விழுகுது. இப்போ இந்த 7.75ல் பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். பாதினா எவ்வளோ வரும் நினைக்கிங்க? 3.75 கிட்ட வரும். அதாவது 3.25 வரும். இந்த இடத்துல 3.25. அதாவது நான் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் போயிடுமா, இந்த இன்ச்சு டேப்பை என்ன செய்யணும், இப்படி கரெக்டாக 2 அடி மடக்கிக்கோங்க. மடக்கி எங்கே விழுகுதோ அந்த இடத்துல 1/2 இன்ச்சு மேலே தூக்கி சும்மா ஒரு பாயிண்ட் மேலே தூக்கி மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். மார்க் பண்ணிவிட்டு இது பாருங்கள். இப்போ நான் வந்து ஈஸியாக கையிலே இதை நான் ட்ரா பண்ணிடுவேன். உங்களால் கையில் ட்ரா பண்ண முடியலன்னா இங்கேருந்து மினிமம் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கிட்ட இருக்கணும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்கணும். இப்போ இது ஈஸியாக கர்வ் ட்ராயிங் தான் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை கர்வ் ட்ராயிங் தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்கோல் அளவு 7.75 கிடைக்கணும். உடனே இதை நான் கிராஸ் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் 7.75 கரெக்டாக வந்து உட்காரு. ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விடணும். இங்கே துணி பத்தில் அதுக்கு நம்ம பீஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க 1.5 இன்ச்சு எனக்கு இந்த டேபிளில் விழுகுது இவ்வளோ. அப்போ இவ்வளோ துணி கம்மியாக இருக்குது. இதை நான் என்ன செய்வேன்னா பீஸில் சேர்த்துப்பேன். சரிங்களா? இப்போ இது இப்போயே நான் என்ன செய்யணும், கட் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ கட் பண்ணிடுவேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மிச்சமாக கொஞ்சம் நேராக பீஸுங்க இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இப்படி கட் பண்ணிக்குவேன். இது எதுக்குன்னா இப்போ நான் இது பண்ணும்போது எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு இந்த பீஸு, அந்த 1.5 இன்ச்சுக்கு இவ்வளோ கம்மியாச்சுங்களா, இதை இந்த இடத்துல பீஸ் கொடுத்து சேர்த்துருவேன். தைக்கும்போது அதை உங்களுக்கு காட்டுறேன் இப்படி சேர்க்கணும். இப்போ இந்த இடத்துல நான் பீஸ் கொடுத்து சேர்த்தேன்னா இப்போ என்ன ஆகிடும், முழுசாக கவர் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் இந்த பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கணும். நம்ம இப்போ நாச் போட தேவையில்லை. நம்ம தைச்சதுக்கப்புறம் திரும்பி அளந்து பார்த்துட்டு அந்த ஆம்பால் கரெக்ட் பண்ண முடியும் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணி நாச் போட்டுக்கலாம். ஆனால் இந்த சென்டர் நாச் மட்டும் நம்ம எப்பயும் கரெக்டாக போட்டுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸு நேராக இந்த கேப்பில் இங்கே இருந்துச்சு இல்லைங்க, இந்த பீஸ் தான் இந்த எக்ஸ்ட்ரா பீஸு. இதை ஏன் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா இந்த இடத்துல பத்தாவதுக்கு இந்த பக்கம் சைடில் ஜாயிண்ட் அடிக்கிறதாக சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் கை. அடுத்து பட்டி துணி பார்க்கலாம். இது பாட்டா போடு. இப்போ பார்த்தீங்கன்னா சுகுராக சில பேர் துணி எடுத்து கொடுப்பாங்க. 1 மீட்ரு தேவைப்படுத்து 90 பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா பட்டிக்கு துணியே இருக்காது. நம்ம வீட்டில் ஏதாவது இருக்கிற பழைய ஏற்கனவே நம்ம தைச்சிட்ருப்போம் இல்லைங்களா, அவங்க கொடுத்த கிளாத்தில் மிச்சம் அதை எடுத்துக்குவோம். இல்லை வீட்டில் நம்ம பேண்ட்டு கிளாத்து ஷர்ட் கிளாத்து தான் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இவங்க கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முன்பக்கம் நம்ம வெட்டினோம் இல்லைங்களா, அதான் முன் பீஸு, அதில் விழுந்த பகுதி நம்ம பார்த்தாலே இது தெரியும். இதை நான் என்ன செய்வேன், இது இப்படி சும்மா ஓவரெலாம் கட் பண்ணி எடுத்துக்குவேன். இது பாருங்கள், அப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸை நான் எதுவுமே இது எந்த அளவுமே வைக்கல, ஓரளவுக்கு இது பண்ணேன். நான் அளவு படியை தான் கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்துக்கணும். ப்ளவுஸோட கொக்கி பக்கத்தை எடுத்துக்கிட்டு பட்டி துணி எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், பட்டி துணி இந்த துணி மேலே வச்சு பார்த்துக்கோங்க. பட்டி துணி இவ்வளோ நீளம் இருக்குது. இந்த பாருங்கள், பட்டி துணி இவ்வளோ நீளம் தான் இருக்குது. ப்ளஸ்ஸு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு, முன்னாடி சேர்க்குறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா, அப்புறம் இந்த கிளாத்து வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. நம்ம தைக்கும்போது மிச்ச கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். அதனால் எப்போயுமே பட்டி துணி ஒரு வேளை நமக்கு லைனிங் ப்ளவுஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, லைனிங் துணியில் கிடைக்கலன்னா ஒரு பேண்ட் பிட்டை எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த பட்டி எவ்வளோ இருக்குது கொக்கி பக்கம் எடுத்துக்கணும். இந்த பட்டியோட நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து ப்ளஸ் இன்னொரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம ஒரு சதுர துணியாகவே கட் பண்ணிவிட்டால் போதும். அது எப்படி நான் தைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். சதுர துணியை நம்ம கட் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி இந்த ஆர்ச்செல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அந்த துணியை வச்சு நம்ம இதுக்கு என்ன அளவு வேணுமோ அதை வெட்டி எடுக்கலாம். ஒரு சதுரமாக ஒரு பீஸு. அது மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 4 இன்ச்சுனாலும் இருக்கணும். அப்போ தான் அது ஈக்குவலாக இருக்கும். இந்த உயரம், இந்த அகலத்தை தான் நம்ம இதில் கனெக்ட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த உயரம் மினிமம் ஒரு 4-4.5 இன்ச்சு இருந்தால் தான் நமக்கு மடிச்சு தைக்கலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கல எவ்வளோக்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், நான் எடுத்துக்கல கரெக்டாக 4.5 இன்ச்சு காட்டுது. கரெக்டுங்களா? மினிமம் 4.5 இன்ச்சு இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஃபோல்டு பண்ணி மடிக்க கீழே கரெக்டாக இருக்கும். இது தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லணும் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ நமக்கு பட்டன் பட்டி
அடுத்த கட் பண்ணோம். இப்போ நமக்கு கீழே இருக்க வார்படி கிடைச்சிச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் என்னங்க வால் மாதிரி நீட்டிகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இதை வந்து நான் தைக்கும் போது முன்பகுதி சேர்க்கணும் பார்த்தீங்களா, சேர்த்ததுக்கப்புறம் இந்த துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன். அதில் என்ன அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் என்ன செஞ்சுருவேன், கட் பண்ணி எடுத்துருவேன். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும், கொக்கி பட்டி வார்பட்டி பார்க்கணும். கொக்கி பட்டி வார்பட்டினா இதுதாங்க, அந்த கொக்கி வச்சுருக்காங்கல்ல, இதுக்கு ஒரு பீஸ் எடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்த வார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நீட்டிக்கிட்டு இருக்குதுங்களா எக்ஸ்ட்ரா, இதுக்கு ஒரு துணி தேவைப்படும். இதெல்லாம் நம்ம தனியாக வெட்டி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம வெட்டின துணியிலே மீதம் துணியை கண்டிப்பாக விழுகும். இந்த மாதிரி விழுதுங்களா, இந்த துணிகளை நம்ம எடுத்துக்கலாம். இது நான் தைக்கும்போது எப்படி வெட்டி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே சில சமயம் வெட்டி எடுக்கணும், நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும், பீஸ் தொலைஞ்சு போயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் இந்த பீஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். கொக்கிப்பட்டி வார்பட்டி சேர்க்கும்போது இந்த பீஸை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறது ப்ளஸ் அதோட ஸ்டிச்சிங் வீடியோஸை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நாங்கள் இந்த வீடியோ போடுறதோட நோக்கமே உங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்களும் டெய்லரிங் கற்றுக்கோங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க, அவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் அப்படி தான் பெரிய ஆளாக வந்திருக்கிறேன். நான் நிறைய பேர் தைக்கிறேன். நான் பிகினராக இருக்கும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சந்தித்தேன். இப்போ நிறைய டவுட் வரும், இங்கே தையலுக்கு சேர்க்கணுமா அங்கே சேர்க்கணுமா வரும். அதெல்லாம் நான் வந்து நிறையா பார்த்து கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒரு டெய்லராக இருக்கிறேன். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லோரும் கற்றுக்கணும். இது பெரும்பாலும் எல்லாம் ஹோம் மேக்கராக இருக்கவங்க அவங்க கையை நம்பி இருக்கணும், அவங்க கையில் ஒரு சுயத்தொழிலாக இருக்கணும் பெண்கள். அதுக்காக தான் யாருக்கிட்டையும் ஒரு ரூபாய்க்காக நம்ம எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. அதுக்காக இல்லை, நம்ம ப்ளவுஸே நம்ம தைச்சிக்கிட்டா கூட நமக்கு அது சேஃப்டி, நமக்கு பணம் மிச்சமாகும் இல்லைங்களா, அதுக்காக தான் இது போடுறது. அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். இதோட நோக்கமே என்னென்னா நீங்கள் கற்றுக்கணும், அவ்வளோதான். டெய்லரிங் கற்றுக்கணும், நல்ல பெரிய ஆளாக வரணும். நன்றி.